ஒரு ஷார்ட் ரீகேப் இன்றைக்கி நடத்தின பாடம். 7 சக்கரங்களும் அதோட பாடி பார்ட்ஸ். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது மூலாதார சக்கரம். அதோட பாடி பார்ட்ஸ் என்னென்ன வரும்? கால்கள், பாதம், போன்ஸ், அப்புறம் உங்களோட பெருங்குடல் பகுதி, ஆசனவாய். இதோட நாளமில்லா சுரபி வந்து அட்ரினல் கிளாண்ட். அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது சுவாதிஷ்டான சக்கரம், சேக்ரல் சக்கரம். பாடி பார்ட்ஸ் வந்து ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ், கருப்பை, கிட்னி, பிளாடர், யூரினரி பிளாடர், ஹிப், இடுப்பு. எண்டோக்ரைன் கிளாண்டு வந்து என்ன வருதுன்னா ஓவரீஸ் அண்ட் டெஸ்டிஸ், சினப்பை, விந்து அணுப்பை. அடுத்து பார்க்கக்கூடியது மணிப்புர சக்கரா, சோலார் பிளக்ஸஸ். இதோட பாடி பார்ட்ஸ் என்ன வருது? டைஜஸ்டிவ் ஆர்கன்ஸ், செரிமானம் நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் இங்கே தான் நடக்குது இல்லையா? லிவர், அதாவது கல்லீரல், பேன்க்ரியாஸ், கணையம், வயிற்றுப்பகுதி, எண்டோக்ரைன் கிளாண்ட் வந்து பேன்க்ரியாஸ். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது 7 சக்கரங்களும் அதுக்குண்டான முத்ராஸ். ஃபஸ்ட்டு வந்து மூலாதார சக்கரா, அது பிருத்வி தத்துவம், அதாவது நில தத்துவம். அதுக்குண்டான முத்ரா பிருத்வி முத்ரா. அடுத்தது சுவாதிஷ்டான சக்கரா, அதுக்குண்டான முத்ரா அது வாட்டர் எலிமெண்ட், நீர் தத்துவம், வர்ண முத்ரா. மூணாவது சோலார் பிளக்ஸஸ், மணிப்புர சக்கரா, அதுக்குண்டானது அது அக்னி தத்துவம், அக்னி முத்ரா. அடுத்தது அனாஹத சக்கரம், அது வாயுமண்டலம், வாயு முத்ரா. அடுத்தது விஷுத்தி, ஆகாயத்தை குறிக்கக்கூடிய எலிமெண்ட், அதனால் அது ஆகாஷ முத்ரா. லாஸ்ட்டாக வரக்கூடியது ஆக்னேய சக்கரா, அதுக்குண்டானது அக்னி முத்ரா. இதுக்கு லைட்டு தான் நம்மளுக்கு எலிமெண்ட்டு. லாஸ்ட்டாக வரக்கூடியது நம்ம சஹஸ்திராரா, தியான முத்ரா. இந்த காஸ்மிக் எனர்ஜியை குறிக்கும். சக்கராக்கும் உண்டான உணவுகள் என்னென்ன சாப்பிட்லாம் நம்ம பார்ப்போம், ஓகேங்களா? மூலாதார சக்கரத்துக்கு பூமி கீழே என்னென்னலாம் விளையுதோ அது மேக்ஸிமம் நீங்கள் எடுத்துக்கலாம். ரூட்ஸ், ரூட்டி வெஜிடபிள் லைக் கேரட், பீட்ரூட், பொட்டேட்டோ, ஸ்வீட் பொட்டேட்டோ எடுத்துக்கலாம். ப்ரோட்டீன் ரிச் ராஜ்மா, சன்னா, மூங் தால் சொல்கிறாங்களே, அதெல்லாம் எடுத்துக்கலாம். ஸ்பைசஸ் வந்து பார்த்திங்கன்னா பூண்டு, வெங்காயம், ஜிஞ்சர், இஞ்சி எடுத்துக்கலாம். ரெட் ஃப்ரூட்ஸ், ரெட் கலர் தானே மூலாதார சக்கரம், ஸோ அந்த கலருக்கு உண்டான மாதுளப்பழம், ஆப்பிள், ஸ்ட்ராபெரி இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது சுவாதிஷ்டான சக்கரா, சேக்ரல் சக்கரா. இதோட எலிமெண்ட் வாட்டர் எலிமெண்ட். இதோட கலர் ஆரஞ்சு இல்லையா? ஸோ அந்த ஆரஞ்சு கலருக்கு ஏற்ற ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ இங்கே ஆரஞ்சு பழம், மேங்கோ, பப்பாயா. ஹெல்தி ஃப்ரூட் என்னென்ன வருது, ஃபேட்ஸ் என்னென்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா கோகோனட், தேங்காய், ஆல்மண்ட், பாதாம், அப்புறம் எள்ளு. ஸ்பைசஸ் என்னென்ன வருதுன்னா சின்னமன் அண்ட் காடமம், பட்டை, அப்புறம் காடமம்னா ஏலக்காய். ஹைட்ரேட்டிங் ஃபுட், வாட்டர் மெலன், அதாவது தண்ணி, நீர் சத்து தானே இது ரெப்ரசன்ட் பண்ணுது இந்த சக்கரா. ஸோ நீர் சத்து இருக்கிற மாதிரி குக்கும்பர், வெள்ளரிக்காய், டெண்டர் கோகோனட், இளநீர், அப்புறம் தர்பூஸ், இதெல்லாம் நீங்கள் சாப்பிட்லாம். அடுத்து பார்க்கக்கூடியது மணிப்புரக சக்கரா, சோலார் பிளக்ஸஸ். இதோட எலிமெண்ட் வந்து ஃபயர். இதோட கலர் வந்து எல்லோ, அதனால் ஃபுட்டும் வந்து எல்லோ கலர். பனானா, வாழைப்பழம், கார்ன் நம்ம சாப்பிட்றோம் இல்லையா, மொக்காச்சோளம், அப்புறம் எலுமிச்சப்பழம், பைனாப்பிள். ஹோல் கிராம்ஸ் பார்த்திங்கன்னா ப்ரௌன் ரைஸ் சாப்பிட்லாம். ரைஸ், அதை ஓட்ஸு, மில்லட்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். சிறு தானியங்கள் சொல்கிறாங்கள்ல, அதை எடுத்துக்கலாம். டைஜஸ்டிவ் ஸ்பைசஸ்ன்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எல்லோ கலரில் என்ன வருது, மஞ்சள் வருது, ஜீரா குருவோட கரகத்துவம், அஜ்வைன்னு சொல்கிறாங்க, அதான் ஓமம், அதை எடுத்துக்கலாம். ஜிஞ்சர் டீ, ஹேர்பல் ஃப்யூஷனோட எண்ணெய் டீ, துளசி டீ, என்னென்னோ இப்போல்லாம் வருது இல்லைங்களா, ஹேர்பல் டீஸ், அதெல்லாம் கூட எடுத்துக்கலாம். நீங்கள் பாருங்கள், கெமிக்கல் ஃப்ரீயாக இருந்தால் சேஃபாக இருக்கும். இல்லை வீட்டில் நீங்கள் இஞ்சி போட்டு எடுத்துக்கலாம், ஏலக்காய் போட்டு எடுத்துக்கலாம், லவங்கம் போட்டு அந்த மாதிரிலாம் நீங்கள் எடுத்துக்கலாம். லெமன் டீ அந்த மாதிரிலாம் எடுத்துக்கலாம். கெமிக்கல் இல்லாமல் இருந்தால் வெளியே இருக்க கமர்ஷியலில் எடுத்துக்கோங்க. அடுத்தது பார்க்கக்கூடியது ஹார்ட் சக்கரா. இதோட கலர் க்ரீன். இதோட தத்துவம் ஏர், காற்று, வாயு. லீஃபி க்ரீன் வெஜிடபிள்ஸ், அதாவது கீரை வகைகள், பாலக்கீரை, முருங்கைக்கீரை, கொத்தமல்லி, புதினா. அப்புறம் ஃப்ரூட்ஸ் வந்து அவகேடோன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அது. கிவி, பச்சை கலரில் இருக்க திராட்சை, கொய்யாக்காய். அப்புறம் க்ரீன் டீ எடுத்துக்கலாம், துளசி டீ எடுத்துக்கலாம். ப்ரொக்கேலின்னு இப்போ வருது பாருங்கள், காலிஃப்ளவர் மாதிரி பச்சை கலரில், அது. அப்புறம் வழக்கம் போல் வெள்ளரிக்காய் எடுத்துக்கலாம், அதுவும் பச்சையில் இருக்குது. க்ரீன் கலரில் இருக்குது குடமிளகா. ஏன்னா இப்போ கலராக வருது இல்லையா, குடமிளகானா பச்சை கலரில் வருது, எல்லோ கலரில் வருது, ரெட் கலரில் வருது. ஸோ இது க்ரீன் கலர், ஏன்னா க்ரீன் கலர் தானே நம்ம சக்கரா, ஸோ க்ரீன் கலர் எடுத்துக்கணும். அடுத்தது விஷுத்த சக்கரா. இது வந்து ஆகாயம், ஈத்தர், ஆகாஷ், ஓகேங்களா? ஸோ இதோட கலர் ப்ளூ. கூலிங் ஃபுட் எடுத்துக்கணும். சப்ஜா விதைகள்னு சொல்கிறோம்ல, அது பேசில் சீடு. அப்புறம்
இளநீர் எடுத்துக்கலாம், தேங்காய் தண்ணி எடுத்துக்கலாம். ப்ளூபெர்ரிஸ் எல்லாம் ப்ளூ கலரில் இருக்கக்கூடியது, பிளாக்பெர்ரிஸ், அப்புறம் ஜாமுன்னு சொல்கிறாங்க, என்னதுன்னா நாகப்பழத்தை ஜாமுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஹனி, உங்கள் த்ரோட்டோட இடம் வரதுனால அதை கொஞ்சம் கூலிங் சூத் பண்ணுறதுக்கு, என்ன சொல்கிறது, அந்த என்ன எரிச்சல் ஒரு இரிட்டேஷன்லாம் இருக்கும்ல, அது ஹனி வந்து கிளியர் பண்ணுன்னு சொல்கிறாங்க. ஹர்பல் டீ எடுத்துக்கலாம், லிக்கோரைஸ், பெப்பர்மெண்ட் இந்த மாதிரியெல்லாம் இருக்குது. இதோட டீ ஃப்ளேவர்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்தது வர்றது தேர்ட் ஐ சக்ரா. லைட்டு தான் இதோட எலிமெண்ட். இதோட கலர் இண்டிகோ. ஃபுட்டு வந்து பர்பிள் கலரில் இருக்க எல்லா ஃபுட்டு. கத்திரிக்காய், பிரிஞ்சால் கத்திரிக்காய், உஜாலான்னு சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். மார்க்கெட்லலாம் போனீங்கன்னா அது பேரில் தான் சொல்லி கொடுக்குறாங்க நம்மளுக்கு. பர்பிள் கலர் கேபேஜ், முட்டைகோஸ் பர்பிள் கலரில் இப்போ வருது. பர்பிள் கலர், அதாவது கருப்பு நிறத்தில் திராட்சை வருது இல்லையா. அப்புறம் ப்ளம் வருது. ஒமேகா 3 ரிச் ஃபுட்டு என்னென்னா உங்களுக்கு ஆளி விதைன்னு சொல்கிறாங்க, அது வருது. அப்புறம் அக்ரூட்டு, டார்க் சாக்லேட்ஸில் கூட ஓரளவுக்கு நீங்கள் சாப்பிட்லாம். அதுலேயும் இந்த ஆக்ஞா சக்கராக்கு வேண்டியது கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆயுர்வேதிக் ஹர்ப்ஸ், பிராமி, சங்கபுஷ்பி அப்படியெல்லாம் வருது. நீங்கள் ஆயுர்வேதிக் மெடிக்கல் ஷாப்பில் ட்ரை பண்ணலாம். அதை எடுத்தாலும் இந்த சக்கரா வந்து ஆக்டிவ் ஆகும். ஆக்டிவேட் பண்ணக்கூடிய மெத்தட் சஹஸ்திரார சக்ரா, காஸ்மிக் எனர்ஜி, வயலட் ஆர் ஒயிட், அது காம்பினேஷனில் இருக்குது. இதுக்கு என்ன பண்ணணுன்னா, நீங்கள் ஃபுட்டு எடுத்துக்கிறத விட ஃபாஸ்டிங், லைட்டு சாத்விக் டயட், டீடாக்ஸ் ஃபுட்டு, உடம்பை வந்து க்ளீன் பண்ணுற மாதிரி கூட ஃபுட்டுங்க எடுத்துக்கணும். சாத்விக்னா நான்வெஜ் இல்லாமல் மேக்ஸிமம் என்ன இந்த ஆனியன் கார்லிக்கெல்லாம் அவாய்ட் பண்ண சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஹர்பல் டீங்க எடுத்துக்கலாம், துளசி வாட்டர் எடுத்துக்கலாம், கோகனட் வாட்டர், அப்புறம் இந்த சொரக்காய், பாதாமை ஊற வச்சு எடுத்துக்கலாம், பூசணிக்காய் எடுத்துக்கலாம். அப்புறம் ஸ்பிரிச்சுவலாக நம்ம கோயிலில் போகிறோம், அன்றைக்கி விரதம் இருக்கிறோம், கோயிலில் கொடுக்குற பிரசாதத்தை எடுத்துக்கலாம். குக் பண்ணாத ஃபுட்டை எடுத்துக்கலாம். நீங்கள் சாத்விக் ஃபுட்டுனாலே நான்வெஜ் இல்லாமல் மேக்ஸிமம் நீங்கள் பார்த்துக்கலாம். அதே மாதிரி ஆனியன் கார்லிக் இல்லாமல் பெரும்பாலும் அவங்க எடுத்துக்கிறாங்க. அந்த மாதிரி தான் பூமி கீழே விளையிறது பெரும்பாலும் அவங்க எடுத்துக்கிறதுல. இந்த ஆனியனும் கார்லிக் வந்து ராகுவோட தன்மை அப்படின்னு சொல்லப்படுது ஒரு புராண கதை வழியாக. ஓகேங்களா. ஸோ அதை அவாய்ட் பண்ணணும். இது நம்ம பார்க்கக்கூடியது 7 சக்கரங்களும் அதுக்கு உண்டான கர்மாக்களும் அண்ணன் அட்டாச்சாக இருக்குன்னு. ரூட் சக்கராக்கு பித்ரு தோஷம், எப்படி பித்ரு தோஷம் வருது நம்மளுக்குன்னு பார்க்குறோம். நம்ம முன்னோர்களை சரியாக தர்ப்பணம் கொடுக்காமல் இருக்கிறது, அதனால் வரக்கூடியது. அடுத்தது சுவாதிஷ்டான சக்கரம், காதலிச்சு பல பேரை ஏமாத்துறது, ஒய்ஃபை பார்த்துக்காமல் இருக்கிறது, ஹஸ்பண்டை ஒழுங்காக கவனிச்சிக்காமல் அவங்களுக்கு துரோகம் பண்ணுறது, அது வழியாக இந்த கர்ம பதிவு உங்களுக்கு வருது. சோலார் பிளக்ஸஸ், இங்கே வந்து யாரோட ஆச்சு, சூரியனும் செவ்வாய் இல்லையா. இங்கே வந்து ஈகோ, நான் தான் கிரேட்டுன்றதுனால அந்த பவர் இஷ்யூஸ், எனக்கு தான் பவர் கிடைக்கணும்னு பல பேரோட வேலையை ஏமாற்றி பிடுங்கிறது, இல்லை நம்மளோட அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணுறது, அந்த மாதிரி விஷயம்லாம் இந்த கர்மா உங்களுக்கு அட்டாச் ஆகுது. இப்போ ஒரு தலைமை பண்பில் இருக்கிறாங்க, அப்போது சபார்டினேட்ஸை வந்து நம்ம அதிகாரத்தை வச்சு அவங்க நல்லவங்களாகவே இருப்பாங்க, அவங்கள வந்து நம்ம ஏதோ ஒரு விதத்தில் கஷ்டப்படுத்துறது. நம்ம அதிகாரத்தால் என்னெல்லாம் நம்ம தப்பான வழியில் அதை யூஸ் பண்ணுறோமோ, மிஸ்யூஸ் பண்ணுறோமோ, அதனால் வரக்கூடியது தான் இது கெட்டு போகும் இந்த சக்கரம். அடுத்தது அந்த கர்ம பதிவு தான் இதுக்கு இருக்குது. ஹார்ட் சக்கராக்கு என்னென்னா, நம்ம பேரண்ட்ஸை ஒழுங்காக கவனிச்சிக்காமல் இருக்குது, அன்பு செலுத்தாமல் இருக்கிறது, அவங்க இருக்கும்போது ஒழுங்காக சாப்பாடு போடாமல் அவங்கள கவனிச்சிக்காமல் அவங்க மனசை கஷ்டப்படுத்துகிற மாதிரி இருக்கிறது, இதெல்லாம் இந்த கர்ம பதிவு வரும். அதனால் அந்த கர்மா வந்து பிளாக் ஆகும். த்ரோட் சக்கராவில் என்ன ஆகும், நீங்கள் வந்து ஒரு ரகசியம் வந்து வெளியிடுவீங்க. அதே மாதிரி உங்கள் பேச்சு திறமையால் பொய்யை வந்து உண்மையாக்குறது. இப்போ வக்கீலுங்கள்லாம் பார்த்தோமே, கிரிமினல் வக்கீல்ஸுங்கெல்லாம் இருப்பாங்க இல்லையா, இல்லாத உண்மைன்னு சொல்லி அவங்களுக்காக பேசுவாங்க. அந்த மாதிரி உண்மையை மறைச்சி பொய் பேசுகிறது, ஏமாத்துறது, இதெல்லாம் இதனால் இந்த கர்ம பதிவால் த்ரோட் சக்கரா பிளாக் ஆகும். டாக்குமெண்டேஷனில் திருட்டு, ஏன்னா புதன் இங்கே வராரு. ஸோ டாக்குமெண்டேஷனில் ஏமாற்ற வேலை கூட இது உங்களுக்கு சக்கரா பிளாக் ஆகும். ஓகே, எல்லாமே கம்யூனிகேஷன் தானே வருது. தேர்ட் ஐ சக்கராவில் என்ன வரும்னா, உங்களுக்கு ஒரு இன்ட்யூஷன் பவர் கொடுக்கப்பட்டிருக்கு இறைவனால். அப்போ என்ன பண்ணுறீங்க, நீங்கள் தவறாக அதை மிஸ்யூஸ் பண்ணுறீங்க. எப்படி மிஸ்யூஸ் பண்ணுறீங்க, எனக்கு இந்த கடவுள் இப்படி சொன்னாங்க, எது சொன்னாங்கன்னு அதை நீங்கள் சம்பாதிக்கணுன்றதுனால யாரோக்கோ ஒருத்தருக்கு ஃபேவர் பண்ணி நீங்கள் ஏமாத்துறீங்கன்னும் போது இந்த சக்கரா பிளாக் ஆகிடும். அது கிடைச்ச தெய்வ அருள் உங்களுக்கு, அதை நீங்கள் மிஸ்யூஸ் பண்ணுறதுனால அதனால ஒரு கர்ம பதிவு உங்களுக்கு அங்கே உண்டாயிடுது. ஓகேங்களா. அடுத்து வருவது லாஸ்ட் சக்கரா, க்ரௌன் சக்கரா. இங்கே வந்து ஜூப்பிட்டரோட இஷ்யூஸ், தர்மா கனெக்ஷன் உங்களுக்கு இல்லாமல் போய்டும், ஆன்மீகத்தோட ஒரு தொடர்பு இல்லாமல் போய்டும். என்ன பண்ணியிருப்பீங்க போன ஜென்மத்தில், உங்களுக்கான ஒரு உங்கள் மதத்துக்கு உண்டான விஷயத்துக்கு அகெயின்ஸ்டாக நீங்கள் பண்ணியிருக்கலாம். உங்கள் குருமார்களுக்கு ஏதாவது ஒரு தவறு பண்ணியிருக்கலாம். குருன்றது யார், குழந்தைக்காரகன் இல்லையா. மற்றவங்க குழந்தைய நீங்கள் கஷ்டப்படுத்திருக்கலாம், இல்லை உங்கள் குழந்தைய நீங்கள் சரியாக பராமரிப்பு இல்லாமல் வச்சுருக்கலாம், இல்லை உங்கள் குருவுக்கு துரோகம் பண்ணியிருக்கலாம். இந்த மாதிரி இல்லை
உங்கள் ரிலீஜியஸ் பிளேஸை ஏதாவது ஒன்று நீங்கள் தப்பு பண்ணியிருக்கலாம் அங்கே. இந்த மாதிரி எல்லாம் பண்ணுறதுனால இந்த சக்கரா வந்து பிளாக் ஆகிடுது. அப்போ இந்த சக்கரா சரி ஆசீர்வாதம் பெரியவங்ககிட்ட எவ்வளோ ஆசீர்வாதம். நார்த் ஈஸ்ட், அதாவது சக்கரா என்ஹான்ஸ் வடகிழக்கு மூலை, அந்த இடம் வந்து ஆக்னியா சக்கரா கனெக்ட் ஆகுது. ஓகேங்களா, அங்கே பிளாக் இருந்ததுன்னா உங்கள் வீட்டில் இந்த இடத்துல பிரச்சனை இருக்கும்னு நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அது ஆக்னியா சக்கரத்தை பீஜ மந்திரத்தை யூஸ் பண்ணி நீங்கள் கரெக்ட் பண்ணலாம். சவுத் ஈஸ்ட்ன்றது உங்களுக்கு எங்கே வரும், அக்னி, அந்த வயிறு சம்மந்தப்பட்ட மணிப்புர சக்கராண்ட வரும் அக்னி. அப்போது அங்கே உங்கள் வீட்டில் சவுத் ஈஸ்ட் பிரச்சனை இருந்ததுன்னா உங்கள் மணிப்புர மெடிடேஷன் பண்ணி நீங்கள் கரெக்ட் பண்ணலாம். அந்த பீஜ மந்திரம் அதுக்குண்டான விஷயங்கள்லாம் சாப்பாடோ இல்லை நீங்கள் அதுக்குண்டான எக்ஸசைஸோ செஞ்சு நீங்கள் கரெக்ட் பண்ணலாம். சவுத் வெஸ்ட் மூலாதார சக்கரம். சவுத் வெஸ்ட்டு நீங்கள் தமிழில் பார்த்துக்கோங்க, மூலாதார சக்கரம் வருது. இங்கே ராகுவோட எலிமெண்ட், அர்த் எலிமெண்ட். ஸோ சவுத் வெஸ்ட் உங்களுக்கு பிரச்சனை இருந்துச்சுன்னா உங்கள் வீட்டில் மூலாதார சக்கரம் உங்களுக்கு பாதிப்படைஞ்சிருக்கும்னு அர்த்தம். அப்போ நீங்கள் அதை அங்கே சரி பண்ணணும், இந்த மூலாதார சக்கரவை ஆக்டிவேட் பண்ணணும், பேலன்ஸ் பண்ணணும்னு அர்த்தம். நார்த் வெஸ்ட்டுன்னு வரும்போது ஹார்ட் சக்கரா, வாயு, அங்கே எலிமெண்ட் வந்து மூன் வருது. ஓகேங்களா, ஸோ அந்த ஹார்ட் சக்கராவை நீங்கள் கரெக்ட் பண்ணும்போது அந்த விஷயத்துக்கு உண்டான பாதிப்பு கம்மியாகும்னு அர்த்தம். ஓகேங்களா, ஸோ இதுதான் நம்ம இது வரைக்கும் நடத்துனது. அடுத்து பார்க்கக்கூடியது யோகாசனா ஃபார் 7 சக்ராஸ். ஃபஸ்ட்டு மூலாதார சக்கரம். தடாசனா, மலாசனா, வீரபத்ராசனா, பாலாசனா. அடுத்தது சுவாதிஷ்டான சக்கரம். பத்த கோணாசனா, உத்கட கோணாசனா, ஏகபாத ராஜகோபாசனா, அபனாசனா. மணிப்புர சக்கரம் நவாசனா, போட் போஸ், தனுராசனா, பரிபூர்ண நவாசனா, வீரபத்ராசனா பார்ட் 3. அடுத்தது அனாஹத சக்ரா, உஷ்ராசனா, புஜங்காசனா, மத்ஸ்யாசனா, சேதுபந்தாசனா. விஷுத்தி சக்ரா சர்வங்காசனா, ஹலாசனா, மத்ஸ்யாசனா, சிம்ஹாசனா. தேர்ட் ஐ ஆக்ஞா சக்ரா பாலாசனா, அர்த்த உத்ராசனா, சுகாசனா வித் ஞானமுத்ரா, விப்பரீத கரணி. கடைசியாக வரக்கூடியது சஹஸ்திரார சக்ரா, ஷவாசனா, பத்மாசனா, மெடிடேஷன் இன் சுகாசனா, ஹெட் ஸ்டாண்ட் ஆர் ஷிரசாசனா. இதுதான் யோகாஸ்.